விச்சு, நான் வரேன் விச்சு, நான் வரேன் கோவிந்த். இந்த ஆம்பளைங்களை பாரு. அனாதைக்கும் ஒரு சொந்தம் கொடுத்த உனக்கு என் கல்யாண பரிசு. டேய், என்னடா ஒரு பெரிய இடத்துல பாட போற, நல்லதா ட்ரெஸ் பண்ணணுமே, மரியாதையா போகணுமேங்கிறது இல்லாம இருந்த 500 ரூபாயும் இப்படி கொலுசு வாங்க கொடுத்துட்டிய. டேய், நான் வாழ்றதே என் காவேரிக்காக தான்டா. இது வரைக்கும் எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லை. இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா என் காவேரி மட்டும் இருந்தா போதும். அது சரி, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. அதுக்காக இப்ப இப்படியே கச்சேரிக்கு போற? என்னடா பண்றது, என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் தானே போட முடியும். கோட்டு சூட்டா போட முடியும். கோட்டு சூட்டு? யோ, கோட்டுக்கு சீக்கிரம் பட்டன் தையா. ஆளை பாரு, அவசரமா கல்யாணத்துக்கு போனல, உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா. யோ, என்ன அது கோட்ல ரோஜா பூ போட சொன்னா ரோஜா மொட்டு போட்டு வச்சிருக்க? ஆமா, இவர் பெரிய ஜவஹர்லால் நேரு, இவருக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். சும்மா போட்டு போங்க, கல்யாணத்துக்கு போறதுக்குள்ள மொட்டு மலர்ந்துரும். நீ போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ, இந்தாப்பா. எதுடா அது? டெய்லர் கடையில வாடகைக்கு எடுத்தேன். 10 ரூபாய் வாடகை, நாளைக்கு திருப்பி கொடுத்துடலாம். டேய், நிறுத்துடா. டெய்லர் கடையில இருந்து என் கோட்டை திட்டு வந்து இங்க பாட்டு வரையா பாடுற? எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? போய் போய் இந்த திருட்டு பையன் தான் உங்களுக்கு பாடம் கிடைச்சானா? Hey, what's going on here? என்னங்க, உங்களுக்கு பாடுறதுக்கு வேற நல்ல ஆள் கிடைக்கலையா? இவர்தான் கிடைச்சாரா? பாருங்க, இப்ப எவ்வளவு அசிங்கமா போச்சு. என்ன பண்ண சொல்ற? அந்த சபா செக்ரட்டரி தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. நானும் ஒண்ணு ஆசைப்பட்டேன், இல்லன்னு சொல்லல. இப்ப எனக்கு ஆசையை விட அந்தஸ்து முக்கியமா படுது. வெறும் ஆசையை வச்சுக்கிட்டு அந்தஸ்து அடைய முடியாது. ஆனா அந்தஸ்து மட்டும் இருந்தா போதும், ஆசைப்பட்டதெல்லாம் அடையலாம். எனக்காக நீ 5 வயசுல கஷ்டப்பட்ட, 10 வயசுல கஷ்டப்பட்டங்கிறதுக்காக ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஆயுசு பூரா கஷ்டப்பட முடியுமா என்ன? 10 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமான வேலையில இருக்கிற நான் எங்க? 10 பைசா கூட வழி இல்லாம இருக்கிற நீ எங்க? ஒரு பொருத்த வேண்டாம்? அவர்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, பெட்டி நிறைய பணம் இருக்கு. ஆனா உன்கிட்ட என்ன இருக்கு? சொந்தமா ஒரு Dress வாங்க கூட வக்கில்ல. உனக்கெல்லாம் இருக்கு லவ். சோத்துக்கே லாட்டரி அடிக்கிறவ நீ, உனக்கெல்லாம் இருக்கு கல்யாணம். ஒண்ணுமே இல்லாத உனக்கு பொண்டாட்டியானா ஊரே என்ன பார்த்து சிரிக்கும். ஆனா அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதால நீ மட்டும்தான் என்ன பார்த்து சிரிப்ப. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. சும்மா அழறத விட்டுட்டு அடுத்த வேளை சோத்துக்கு வழிய பாரு.
நான் உயிரை நினைச்சேன் என் காவேரியை என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? நீ யாருக்காக சாகணும்? ஏன் பேச மாட்டேன்? அடிப்பட்டவங்களுக்கு தான் வலியை பத்தி தெரியும். பாக்குறவங்களுக்கு என்ன, மருந்து போட்டு குணமாடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. மருந்து போட்டு குணமாறதுக்கு இது உடம்புல பட்ட அடி இல்ல, மனசுல பட்ட அடி. இத்தனை வருஷமா காவேரி தான் என் பொண்டாட்டி நினைச்சு அவ கூட கற்பனையில எல்லாம் குடும்பம் நடத்திருக்கேன். நேத்து வந்தவன் அவளை தட்டிட்டு போயிட்டான் சந்தியா. இதெல்லாம் கூட நான் தாங்கிக்குவேன். ஆனா காவேரியிட பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? சோத்துக்கே லாட்டி அடிக்கிறவ நீ, உனக்கெல்லாம் எதுக்கட லவ்னு கேட்டுட்டா. அதான் என்னால தாங்கிக்க முடியல. சாமி கிட்ட சேர முடியலன்னு மாலைதான் வருத்தப்படணுமே தவிர மாலை கிடைக்கலன்னு சாமி வருத்தப்படக்கூடாது. இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற ஒன்ன வேண்டான்னு சொன்னதுக்காக காவேரி தான் கவலைப்படணுமே தவிர காவேரிக்காக நீ கவலைப்படக்கூடாது. காதல தோத்தவங்களை பார்த்து எல்லாரும் சொல்ற வார்த்தை இதுதான். அவங்களும் யாரையாவது காதலிச்சு ஏமாந்துருந்தா அப்ப தெரியும். உங்ககிட்ட இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க பாரு. உனக்கெல்லாம் காதலை பத்தி என்ன தெரியும்? ஏமே தெரியாது, எனக்கும் காதலை பத்தி தெரியும். சந்தியா சரியா, ஏதோ பிக்சர் போல. அதுக்கு வேற ஆளை பாரு. சும்மா வாமா, ஜாலியா இருக்கலாம். உன் லைன்ல தான் 4-5 பொண்ணுங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்க. இவளை ஏன்டா அப்ரோச் பண்ண? காஸ்ட்லியா இருக்குமேனு கைய வச்சேன், அது கண்ணத்துல வச்சிருச்சு. என்னடா காஸ்ட்லி? உனக்கு இல்லாத வசதியா? இருக்கட்டும் மேடா, நான் தங்கம்னா அவ வைர மாதிரி. தங்கத்தோட வைரம் சேர்ந்த மதிப்பு தானே. அது சரி, அதுக்காக இப்படியா பண்ணுவ? இப்போ மேட்டர் பிரின்சிபால் வரைக்கும் போயிருக்கு. இந்நேரம் அந்த ஆளு. நீ எல்லாம் காலேஜ் படிக்க வரியா இல்ல ரொமான்ஸ் பண்ண வரியா? என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணோட கையை பிடிச்சு வைப்ப? கோ எஜுகேஷன் காலேஜ்னா ஒரு டிசிப்ளின் வேணும். உன்ன மாதிரி ரவுடித்தனமான ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இந்த காலேஜுக்கு தேவையில்லை. என்ன நடந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா, நான் இவனை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். என்னமா யோசிக்கிற? எழுதி கொடுமா. இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல சார். What? ஆமா சார், நாங்க 2 பேரும் சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம். அது யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். என்னமா இது? இத முதல்ல சொல்லிருக்க கூடாது. இப்ப தேவையில்லாம அந்த பையனை திட்டிட்டேன்ல. சாரி சார். சரி சரி, கிளாஸ்க்கு போங்க. ஒரு நிமிஷம், நான் உண்மையை சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லியிருந்தா உன் நிலைமை என்ன? அனாவசியமா உன் படிப்பு ஸ்பாயிலா இருக்கும்ல. காலேஜை விட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேர் வாங்க, லோ கிளாஸ்ல பேர் வாங்காத. எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். தூங்க கூட விட மாட்டேங்கிறியே. பாரு மூஞ்சு, குரங்கு குரங்கு. தந்து விட்டேன் என்னையா, தந்து விட்டேன் என்னை, தந்து விட்டேன் என்னை. வரட்டும் வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன். அப்பா கிட்டயே சொல்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நோ ப்ராப்ளம். டாடி டாடி, நான் ஈவினிங் சினிமாக்கு போறேன். வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிம்மா. வரேன் டாடி. டாடா. ஒன்னால லேட், படம் ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. சாரி டி.
முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை ஹலோ, நான் ஆனந்த் தான் பேசுறேன். நான் தப்பானவனா இருக்கலாம், ஆனா நான் ஆசைப்பட்டதுல எந்த தப்பு இல்ல. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லே தான் இருக்க போறேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. முதல்ல ஆரம்பிச்ச எங்க காதல் நிச்சயதார்த்தத்துல போய் முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரம் எங்க வீடே சந்தோஷத்துல இருக்கும் போதுதான் அப்பாவுக்கு அந்த போன் வந்தது. அப்பாவோட சிட்பண்ட் கம்பெனில இருந்த கேஷியர் நிறைய பணத்தை மோசடி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆபீஸ்க்கு வெளியில பணம் போட்டவங்க எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்றாங்கன்னு போன் வந்தது. மோசடி செஞ்ச பணம் கோடிக்கணக்கில் இருக்கும். அப்பாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாரும் ஐபி கொடுக்க சொன்னாங்க. ஆனா அப்பா அப்படி பண்ண விரும்பல. இருக்கிற வீடு, காரு, சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சாரு. அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்த நாங்க 50 ரூபாய் வாடகை வீட்டுக்கு வந்தோம். சொத்து போன உடனே என் கல்யாணமும் நிச்சயதார்த்தத்தோடவே நின்னு போச்சு. முடிஞ்சு போன உறவு மறுபடியும் தொடரணும், என் கழுத்துல 3 முடிச்சு விழணும்னு ஆனந்த் கிட்ட போய் பேசுறதுக்காக நானும் அப்பாவும் போனோம். என்னப்பா இப்படி இருமிட்டே இருக்கீங்களே? உங்களை மாத்திரை வாங்க சொன்னா இப்படி ஸ்வீட் பாக்கெட் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே? அது இல்லம்மா, கல்யாண விஷயமா பேச போறோம். மாப்பிள்ளைய வெறுங்கையோட பார்த்தா நல்லா இருக்காது. மாத்திரை எல்லாம் வாங்கலாமா? எங்க போயிட போகுது? ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சார் இருக்காரா? உள்ள இருக்காரு. பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்படியா? ஆமாங்க. சரி, நான் பார்த்து. சரிங்க. நீ இங்கேயே நில்லுமா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். சரிப்பா. தேங்க்யூ. என்ன மிஸ்டர் ஆனந்த், பர்த்டே பார்ட்டி கொடுத்துட்டீங்க, மேரேஜ் பார்ட்டி எப்ப கொடுக்க போறீங்க? சீக்கிரம் கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன சார், உங்க அந்தஸ்துக்கு ஊர்ல இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்காக கியூல காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உள்ள வாங்க.
யூ கேரி ஆன் ஃப்ரெண்ட்ஸ். I'll join you later. சொல்லுங்க. சந்தியா கல்யாண விஷயமா ஏதாவது பண உதவி செய்யணுமா? சொல்லுங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் பேசி நிச்சயமெல்லாம் ஆயிருச்சே. நிச்சயதார்த்தம் முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது. அதோட இந்த கல்யாணமும் முடிஞ்சது. மாப்பிள்ள, அன்னைக்கு நீங்க சரின்னு சொல்லிதானே நிச்சயதார்த்தமே பண்ணோம். அன்னைக்கு சரின்னு சொன்னேன். சரின்னு சொல்ற நிலைமையில நீங்க இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க? ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நீங்க எங்க? மாப்பிள்ள, எல்லா பொண்ணுக்குமே வாழ்க்கையில கல்யாணம் நிச்சயமாகும். ஆனா என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துலதான் வாழ்க்கையே நிச்சயமாகுது. அது இல்லன்னு பண்ணிடாதீங்க மாப்பிள்ள. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணையுதேன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இருட்டுல தான் நிக்கணும். எனக்கு டைம் ஆச்சு. எனக்காக நிறைய பெரிய மனுஷங்க ஹால்ல வெயிட் பண்றாங்க. நீங்க போலாம். மாப்பிள்ள, மாப்பிள்ள சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. என் பொண்ணை ஏமாத்திடாதீங்க மாப்பிள்ள. நீங்க இல்லன்னா உயிரையே விட்டுருவா மாப்பிள்ள. ஏன் உயிர் விடணும்? அதான் நாட்டுல எவ்வளவு தொழில் இருக்கு. மூலதனம் இல்லாம ஆம்பளை தான் பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா உன் பொண்ணு பண்ணலாம். என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? மாப்பிள்ள, காலை புடிச்சு கேட்கிற மாப்பிள்ள, என் பொண்ணை கை விட்டுறாதீங்க மாப்பிள்ள. போயா, உன் பொண்ணுக்கு ஏதாவது கோயில்ல போய் இலவச கல்யாணம் நடத்து போ. ஏய் சண்முகம், இந்த ஆள் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறா. பரவாயில்ல மாப்பிள்ள, நானே போறேன்.